ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்ஷியஸ் டாக்கீஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இருக்கிறது கதை. நீங்கள் கேள்விப்படாத கதை எதுவும் கிடையாது. நானும் அது மாதிரி கேள்விப்பட்ட கதையை என்னோட கண்ணோட்டத்தில் எப்படி பார்த்தங்கிறது தான் இப்படி இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ நான் சீரீஸாக பண்ணலான்னு இருக்கேன். ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நேமோட இந்த சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் இருக்குதுன்னு தெரியும். சிலப்பதிகாரம் கதையே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிலப்பதிகாரத்தில் என்ன கதை அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாகவும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவோட கதையும் அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஸ்டோரி என்னென்னா, கோவலன்னு ஒருத்தவன் இருப்பான், கண்ணகின்னு ஒருத்தவன் இருப்பான். 2 பேருமே சோழ நாட்டில் வணிகம் பண்ணுற ஒருத்தவங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கோவலனுக்கு மாதவிங்கிற ஒரு பொண்ணு மேலே ஆசை வந்துடும். அந்த மாதவிங்கிற பொண்ணு அங்கே நடனம் ஆடுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு இவன் தான்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணியிருக்கான். செலவு பண்ணதால் அவன்கிட்ட இப்போ எந்த ஒரு காசும் இல்லை, வருமானமும் இல்லை. அந்த நேரத்தில் தான் திருப்பி அவனோட தப்பை உணர ஆரம்பிக்கிறான். மாதவிக்கிட்டையும் அந்த அளவு அன்பு முன்னாடி இருந்த மாதிரி கிடைக்கல. ஸோ திருப்பி அவன் கண்ணகிட்ட போகிறான். கண்ணகிட்ட போனோன்னே கண்ணகி இந்த ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிடுறாங்க. மதுரைக்கு போனதுக்கப்புறம் சில சூழ்நிலையால் சிலம்ப விற்க போகிற கோவலன் பழி சுமத்தப்படுறான். அரசியோட சிலம்பத்தை தேடிட்டான். அங்கே அழைச்சிட்டு போய் அரசனை விசாரிக்காமலே அவனை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த விஷயம் கண்ணகிக்கு தெரியப்படுது. கண்ணகிக்கு தெரிஞ்சோடனே சிலம்பை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் அவளோட சிலம்பை உடச்சி காட்டுறான். அந்த சிலம்பில் மாணிக்கம் இருக்குது, ஆனால் அரசியோட சிலம்பில் முத்து தான் இருக்கணும். அந்த இதை உணர்ந்த மன்னர் அதே இடத்துல இறந்துடுறாரு. கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு போனதா இருக்குது. இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் இதை வச்சு, இதாவது என் பார்வையில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வச்சு ஒரு கதை நானாக யோசித்தது. இது வெறும் கற்பனை மட்டும்தான். இதை நீங்கள் உண்மைன்னு தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இது உண்மையிலே ஒரு கற்பனை மட்டும்தான். ஸோ இப்போ சோழ நாட்டில் அதே மாதிரி தான், சோழ நாட்டில் வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் கண்ணகியும் கோவலனும். கோவலன் ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதவியான பெண்மணி மேலே ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு எல்லா காசையும் அந்த மாதவிக்கிட்டே இழக்கிறான். இழந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு மதிப்பு மரியாதைலாம் கிடைக்காம போது அந்த தப்பை உணர்ந்து கண்ணகிக்கிட்ட திருப்பி போகிறான். ஆனால் கண்ணகி ஆல்ரெடி ஒரு கோவத்தில், ஏன்னா என்னை விட்டுட்டு கணவன் போனாலே ஒரு கோவம் வரும். ஒரு மனைவியை விட்டுட்டு கணவன் போகலாமா அப்படிங்கிற ஒரு இதுதான் கோவம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் தன் குலத்தை அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கிற ஒரு கோவமும் இருந்திருக்கும். எப்படியாவது அவனை பழிவாங்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் கோவலன் திருப்பி வரான். அதை கண்ணகி ஏற்றுக்கிட்டு, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே எப்படியாவது இவனை பழிவாங்கணும், நம்ம அதாவது என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் அதுக்கப்புறம் மதுரைக்கு போகிறாங்க. ஏன் மதுரைக்கு போகிறாங்கன்னா, இங்கே இருக்கிறப்ப அவன் ஆல்ரெடி அசிங்கப்படுத்திட்டாங்க, இவங்க இருக்கிறப்பே வேற ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டாங்கிறப்ப அவங்க சுற்றி முற்றி திருப்பி திருப்பி பேசுவாங்க. ஒரே காரணத்துக்காண்டி அவரை அழைச்சிட்டு அவன் மதுரைக்கு போகிறான். மதுரைக்கு போயினோன்னே ஒரு விஷயம் கேள்விப்படுறான். இது மாதிரி அரசியோட சிலம்பு காணா போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறான். சிலம்பு காணா போயிடுச்சுன்னொன்னே ஒரு யோசனை யோசிக்கிறான். இதை வச்சு கொல்ல முடியுமா அப்படின்னு, இல்லை ஏதாவது பழி சுமத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறான். யோசித்தோன்னே தன்னோட சிலம்பை கலட்டி கோவலன்கிட்ட கொடுக்குறான். கோவலன்கிட்ட கொடுத்தோன்னே கோவலன் போய் அடகுகளில் கொடுத்தோனையே அங்கே இருந்த சிப்பாயிட்ட கண்ணகி சொல்லிடுறா, அரசி இது சிலம்பு மாதிரி இருக்குது அது அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னோன்னே
அவன் சிப்பாய் போய் எட்டி பார்த்துட்டு சிப்பாய் வந்து வேகமாக கோவலனை பிடிச்சிட்டு போய் அரசன்ட்ட நிப்பாட்டுவாங்க. எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அந்த இதுவும் நிறைவேறிடும். கோவலன் அதே இடத்துல செத்துருவான். செத்தது தெரிஞ்சு இந்த இடத்துல கண்ணகி வந்து போவா. ஏன் இந்த இடத்துல கண்ணகி போவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் கண்ணகி போவான்னா, ஆல்ரெடி மானம் போயிடுச்சு. இப்போ வந்து தான் புருஷன் கல் இது திருடன் அப்படிங்கிறத தாண்டி இந்த வணிக குலத்தில் ஒரு திருடன் அப்படிங்கிற பேச்சு வந்து அடிபடும். அதனால் அவள் வந்து அந்த அரசனை பார்க்க போவாள். அந்த பேரை நீக்கணுங்கிறதுக்காண்டி போவாள். அந்த பேரை நீக்கிறதுக்காண்டியும் போவாள். அதே நேரத்தில் அந்த முன்னாடி அவளை விட்டுட்டு போனாங்கிற பேரை அழிக்கணும்னா இன்னொரு பேரை இந்த ஒரு கதை உருவாச்சுன்னா அந்த கதை அழியும்னு சொல்லுவாங்கள்ல. ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா ஒரு சின்ன விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு அந்த பெரிய விஷயத்தையே மூடி மறைக்கிற மாதிரி இவள் வந்து அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காண்டி இந்த விஷயம் பண்ண போகிறான். இப்போ போய் அதே மாதிரி உடச்சி காட்டுறா. அந்த இடத்துல மன்னன் சாகப்படலைங்கிறது தான் என்னோட கற்பனை. அவன் வந்து அங்கே சாவலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த கண்ணகி அவன் வணிகர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும்ல, அங்கே போய் இது மாதிரி இவங்க வந்து வணிகர்களை திருடர்கள் அப்படின்னு ஒரு இது சஸ்பெக்ட் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்கள ஏற்றி விட்டு வணிகமே பண்ண விடாமல் பண்ணிட்டான். பண்ணதுனால வணிகமே நடக்காத ஒரு நாடு சுடுகாட்டுக்கு சமம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வணிகமே நடக்காமல் அந்த நாடே வந்து பசி பட்னியோட, ஏன்னா அங்கே இருக்கிற அரிசி இங்கே வரணும், இங்கே இருக்கிறது அங்கே கொடுத்தா தான் இவங்க வியாபாரம் நடக்கும். நாட்டுக்கு முக்கியமான தேவை டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது நடக்கலை, வணிகம் நடக்கலை. ஸோ வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த இது தான் செய்த தவறால் தான் இவ்வளவு மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு எண்ணி அந்த மன்னன் அங்கே தான் வந்து மனமருதி சாகுறான். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரில, அதெல்லாம் எனக்கு தெரில. இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணுச்சு. இது ஒரு கற்பனை கதை தான், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சொல்கிறேன். ஏகப்பட்ட திக்கல் இருக்கும் இந்த கதையில், ஏகப்பட்ட குழப்பல் இருக்கும். ஏன் இந்த கதையை சொன்னேன்னு இருக்கும், அது எனக்கும் தெரியல. ஸோ சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஏன்னா அந்த சேனல் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அன்கான்சியஸ் டாக்கீஸ்னு. தேவையில்லா குழப்பத்தோடு சொல்கிறது தான் இந்த சேனலே. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத குழப்பமும் வரும், தேவையில்லா பேச்சுக்களும் கேட்பீங்க. அவ்வளோதான். இந்த சேனலோட விளக்கமும் முடிஞ்சிருச்சு, இந்த கதையோட எண்டும் முடிஞ்சிச்சு. டாடா, பபாய்.